ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த maldorini மைனிங் ஆப் இருக்குது தானே, இந்த maldorini மைனிங் ஆப்பில் ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. அதாவது ஸ்கேம் வார்னிங் ஒன்று விட்டுருக்காங்க. அதாவது ஹலோ Maldorians, it has come to our notice that some individuals, pages and groups have been impersonating us online. அதாவது இவங்களுடைய maldorini மைனிங்கோட நேமை யூஸ் பண்ணி கணக்க ஸ்கேமர்ஸ் வந்துட்டுருக்காங்க. கணக்கு டெலிகிராம் போட்ஸ்கள் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படி சொல்லி உங்களுக்கு ஸ்கேம் பண்ணி ஏமாற்றக்கூடிய இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படுறது maldorini ஒஃபிஷியல் நெட்வொர்க்கால். ஸோ எந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் இவங்களுடைய ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் சரியான இதை நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ போலிகளை கண்டே மறவனம் இந்த மைனிங் ஆப்ஸ்கள் வந்தால் என்ன, புது ப்ராஜெக்ட் வந்தால் என்ன, ஸ்கேமர்ஸும் உடனே கூடவே கிளம்பிடுவாங்க. உடன் பிறவா சகோதரர்கள் மாதிரி. ரைட், பி கேர்ஃபுல். ஓகே, அடுத்தது இந்த மெட்டாமாஸ்க் வாலெட்லையும் இதே மாதிரி இந்த maldorini மைனிங் ஆப்பில் வந்த வார்னிங் மாதிரி சேமான ஒரு வார்னிங் ஒன்று இருக்குது. முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதோட இந்த BITBAMA மைனிங் ஆப்பில் ஒரு செம்மையான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்காங்க. நாங்கள் ஸ்டடி அண்ட் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த இதில் ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதோட இந்த futuristic ஸ்வாப் மைனிங் ஆப்லையும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் நேற்று முதல் நாள் இதை ஓப்பன் பண்ணி இல்லாமல் இருந்திருக்கும், அதை பற்றி அப்டேட் தான் வந்திருக்கு. அதோட இப்படி ஒரு ஏஐ airdrop ஒன்று வந்திருக்குது மார்க்கெட்டுக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ரிச்சுவல்ஸ்னு சொல்ல போகிறோம். ஏஐ airdrop ஒன்று வந்திருக்கு, வெயிட் லிஸ்ட் வந்துருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ வரக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், futuristic mining app details இதுதான். heads up, futuristicians, our website and app is currently undergoing maintenance. Thanks for your patience. When done, an official announcement will be made. ஸோ அவங்க மெயின்டெனன்ஸுக்கு போயிட்டாங்க. நேற்று அதுக்கு முதல் நாள்லாம் நீங்கள் எதாவது மைனிங் ஆப் ஓன் பண்ணி எல்லாம் இருந்ததுக்கு நானும் என்னடான்னு பார்த்துருந்தோன்னா இன்றைக்கு தான் பார்க்க இப்படி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. official மெயின்டெனன்ஸுக்கு போயிட்டாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் இருக்கிற நேரத்தில் நீங்கள் மைனிங் செய்ய முடியாது. எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் நீங்கள் இந்த மைனிங் ஆப்ஸில் செய்யலாது. அவங்க அண்டர்கோன் மெயின்டெனன்ஸுக்குள்ளே போன பிறகு, ஸோ அவங்க மெயின்டெனன்ஸ்லேருந்து வந்த பிறகு அவங்க எங்களுக்கு ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தருவாங்க. ஸோ கீப் வெயிட்டிங். அடுத்த மைனிங் ஆப்ஸ்களில் கவனம் செலுத்துங்க. ரைட், அடுத்தது BITBAMA மைனிங் ஆப்பில் நாங்கள் லேர்ன் டு ஏர்ன், அதாவது நாங்கள் கிரிப்டோ வேர்ல்டில் நடக்கிற விஷயங்கள் சம்மந்தமான டேர்ம்ஸுகளை பற்றி எங்களுக்கு டெஃபினேஷனோடு அவங்க தருவாங்க. நாங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கலாம். அதோட நாங்கள் லேர்ன் பண்ணுறது மூலமாக அந்த டைமிங்கு அதை நாங்கள் நினைச்சு வாசிச்சு கொண்டு இருக்கிறது மூலமாக எங்களுக்கு கோயின்ஸும் தந்து கொண்டிருக்காங்க. பாமான்னு சொல்லப்படுற கோயின்ஸும் தந்து கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய ஆப் லான்ச் ஆக போகுது. எவ்வளோ நாள் வெப் மைனிங்காக இருந்தது, இப்போ ஆப் மைனிங்கில் வரப்போகுது. வெப் மைனிங்கில் நாங்கள் லான்ச் பண்ணுறது வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் ஆப் மைனிங் ஈஸியாக பார்த்துடலாம். ஏன்னா நாங்கள் வெப் மைனிங் மறந்துடுவோம். நாங்கள் சைன் அப் பண்ணிட்டு விட்டு வண்டியாக வந்துடுவோம், மறந்துடுவோம். பட் ஆப் மைனிங் இருக்கிற நேரத்தில் அடிக்கடி எங்கள் கண்ணுக்கு படும், டேஷ்போர்டு இருக்கிற எங்கள் கண்ணுக்கு படும். ஸோ நாங்கள் உள்ளே போய்ட்டு ஏதோ 24 ஹவர்ஸ்க்கு ஒரு மைன் பண்ணுறதானே செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி தான் கொஞ்சம் நேரம் வந்து நியூஸ்கள் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா சரி. இதுக்கு ஒரு 1 மினிட் கூட செலவாகாது. அந்த இதுகளை வாசித்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கிளைம் ஆகி ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் முடிஞ்சால் ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி சைன் அப் பண்ணுறது, எப்படி ரெஃபர் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த என்னுடைய டெலிகிராம் சேனல், ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தான். ரிச்சுவல்னு சொல்லப்போது இது ஒரு ஏஐ airdrop. இது இன்னும் மைனிங் அப்பாவும் இதாக வரல. அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி இப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ அதனுடைய வெயிட் லிஸ்ட் ஒன்று வந்துருக்கு. ஏர்லி ஆக்சஸ் ப்ரொமோஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி ஒன்று வரும். அதில் போய்ட்டு தி ஏஐ கோப்ரேசர்ஸ் ஃபார் பிளாக் செயின்ஸ் ஃபார் பிளாக் செயின்ஸ் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஏர்லி ஆக்சஸ் இல்லை, உங்களுடைய மெயிலில் சப்மிட் பண்ணணும். நீங்கள் ஏர்ட்ராப்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மெயிலில் சப்மிட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே வந்து வாட்ச் பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்காக தான் வந்திருக்கு, அவங்களோட ப்ராடக்ட் என்ன மாதிரி இருக்குது, கம்பெனி என்ன மாதிரி இருக்குது, எப்போ வரப்போகுது, அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக அவங்க தரல. சும்மா அவங்களோட ப்ரொமோஷன் போய்கின்ற அட்வர்டைஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. ஸோ எங்களால் முடிஞ்ச ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஃபர் பண்ணுறது இல்லாது. ஸோ நீங்கள் ரெஃபரல் கமிஷன் இதில் இல்லை, கிடைக்காது. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ண இல்லாது. நான் எங்கள் குரூப்பில் போஸ்ட் பண்ண லிங்கையே நீங்கள் காப்பி பண்ணி இன்னொரு ஆளுக்கு அனுப்பி அவரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இதை நாங்கள் லான்ச் பண்ண பிறகு எது எங்களுக்கு வித்ரோவல் தரும், எது வித்ரோவல் தராது, எது எங்களை காப்பாற்றும், எது எங்களுக்கு நம்பிக்கையை காப்பாற்றும்னு சொல்லி நாங்கள் யோசிக்க இயலாது. வாரனே தான் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பட் சிலதுகளை நாங்கள் எதாச்சியாக விடுறது எங்களுக்கு சான்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் எந்த ஏர்ட்ராப்ஸையும் மிஸ் பண்ணுறதில்ல. ஒரு ஓகேன்ற ஒரு எல்லா ஏர்ட்ராப்ஸையும் நான் அட்டன் பண்ணி விடுறேன். உங்களையும் அட்டன் பண்ண சொல்லி கேட்குறேன். இன்ட்ரெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த மெட்டாமாஸ்க் வாலெட், டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட். எனக்கு காலையில் இன்றைக்கு 8:43 ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது, மெயில் ஒன்று வந்திருந்தது. MetaMask user இல்லை, Meta user. Our system has shown that your MetaMask has not
yet been verified. This verification can be done easily on the page below. உங்களோட இது நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் இருக்குது, உங்களோட மெயில் வெரிஃபை பண்ணல. ஸோ நீங்கள் கட்டாயம் நீங்கள் உள்ள போய் வெரிஃபை பண்ணணும். இல்லாட்டி உங்களோட இது நாங்கள் பேன் பண்ணிடுவோம், நவம்பர் மாதம் 20 2023 நாங்கள் பேன் பண்ணிடுவோம்னு சொல்லி எனக்கு ஒரு அலர்ட் வந்தது. நானும் பதறி அடிச்சு போய் ஐயோ நான் அதில் கணக்கு காசு வச்சிருக்கிறேன் அப்படி இல்லாமல் இல்லை, கொஞ்சம் காசு தான் இருக்குது, அதில் கொஞ்சம் தான் செவன் வச்சிருக்கேன், ஒரு $5 கூட தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அதை காப்பாற்றுவோம்னு சொல்லி போட்டு உள்ளே போயிட்டு கீழே வெரிஃபை நான் நம்பிட்டேன். வெரிஃபை மை அக்கௌண்ட் இருக்கிறதா, வெரிஃபை மை வாலெட் இருக்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் பார்க்க அப்படியே மெட்டாமாஸ்க்லேருந்து வந்துருந்து. பட் ஒரே ஒரு விஷயம், மெட்டாமாஸ்கில் இந்த நிறைய ஓன் ஆகிடுது, நம்ம இங்கே முன்னுக்கு பார்த்து கொண்டிருக்கும், இதில் தலகளாக இருந்தது. ஸோ இதிலே கிளிக் ஆகிட்டு ஏதோ பிள்ளையாக இருக்குன்னு. ஸோ அப்படி எனக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்க்க இந்த சிவப்பு கலரை மட்டும் இப்படி க்ரீன் இதில் தந்துருந்தாங்க அந்த மெசேஜை மட்டும், நோட்டீஸ் ஆல் அன்வெரிஃபைட் அக்கௌண்ட்ஸ் வில் பி பேன்னு சொல்லி ஏதோ சம்திங் தந்துருந்தாங்க. எல்லாமே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நானும் என்ன லாங்குவேஜ்லாம் கிடக்குன்னு பார்த்தா என்னோட தாய்மொழி தமிழும் இருந்தது. அதில் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். தாய்மொழி தமிழும் இருந்து. ஸோ தமிழ் இருக்கே சொல்லிப்பட்டு தமிழையும் கொடுத்து பார்க்க, பட் தமிழில் மாறல, தமிழ் மட்டும் கொடுபடுதல் ஆப்ஷன் இருக்குது. பட் தமிழுக்கு அவங்க மாத்திரம் தமிழ் தெரியாத வரையில் ரைட் அப்படி ஓகே உள்ள பார்ப்போம்னு சொல்லி போட்டு கீழே அப்படி இதை வந்து கிளிக் பண்ணி ஐ அண்டர்ஸ்டாண்ட் கண்டினியூன்னு சொல்லி இருக்க பட்டனை கிளிக் பண்ண உடனே இம்போர்ட் வாலெட் ஐ ஹேவ் அ 12 வேர்ட் ஃப்ரேஸ்ன்னு இருக்குது. நீங்கள் மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 12 வேர்ட்ஸ் உங்களுக்கு தந்திருப்பாங்க. அதில் அவங்களே சொல்லியிருப்பாங்க நீங்கள் இதை மெட்டாமாஸ்க்கே கேட்டால் கூட நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. மெட்டாமாஸ்கில் நேமாக யூஸ் பண்ணி யாரும் கேட்டால் கூட நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த 12 வேர்ட்ஸையும் சரியாக கொடுத்தீங்களா இருந்தால் அவங்களுடைய மெட்டாமாஸ்க்கு அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. உங்களுடைய ஆக்சஸ் ஃபுல்லாகவே அவங்கள்ட்ட போய்ட்டு உங்களுக்கு அவ்வளோ கோயின்ஸையும் அவங்க எடுத்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் சொல்லி மெட்டாமாஸ்க்கு எங்களுக்கு ஒரு டெஸ்டிங் வச்சு தான் எங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ரொசஸில் இருந்திருக்கும், ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஸோ என்னடா அது குழப்புதேன்னு சொல்லி போட்டு நான் என்ன செஞ்சேன், சாட்சிக்காரன்ற காலில் விடுறத விட சண்டைக்காரன்ற காலில் விடுவோம்னு போயிட்டு மெட்டாமாஸ்க்கு ட்விட்டரில் சர்ச் பண்ணி பார்க்க அவங்களுடைய ஆப்ஷன்லாம் அப்படி வந்துருந்து கணக்கு அவங்களோட ப்ராஜெக்ட்டை பற்றி அவங்க யாரோட இது வச்சிருக்காங்க, கண்ட்ரிபியூஷன் வச்சிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க சொல்லி கிடந்துன்னு சொல்லி எனக்கு அதில் வழியாக தெளிவான விளக்கம் இல்லை. அப்படியே மேலே போய் பார்க்க மெட்டாமாஸ்க் சப்போர்ட்னு சொல்லி ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் தந்திருந்தாங்க. ஸோ மெட்டாமாஸ்க் சப்போர்ட்டில் போய் பார்ப்போன்னு போனால் முதலாவது மெசேஜ் அதான், we are continuing to receive reports of email phishing campaigns asking users to verify their wallet to comply with KYC regulations along with other types of verification mandates. These emails are scams. MetaMask wallets are not associated with user email addresses. நாங்கள் MetaMask கிரியேட் பண்ணாலும் எங்களுக்கு மெயிலே கேட்டிருக்காது. ஞாபகப்படுத்தி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் நாங்கள் இறக்குவோம், அதை ஃபாஸ்ட் ஃப்ரெஷ் தருவாங்க, 12 ஃபாஸ்ட் ஃப்ரெஷ் திருப்பி என்ன பண்ண சொல்லி கேட்பாங்க, நாங்கள் என்ன பண்ணிடுவோம், மெயிலை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்களுக்கு என்னென்ன மெயில் எங்களோட மெயிலை கண்டுபிடிச்சி அதில் நாங்கள் இவ்வளோ 7-8 மெயில் இருந்தால் நாங்கள் எந்த மெயிலில் ஏர்ட்ராப் யூஸ் பண்ணுறோமோ அந்த மெயிலை சூஸ் பண்ணி அதுக்கு மெட்டாமாஸ்க் மெசேஜ் அனுப்பும்போது ஏதோ சம்திங் ராங் இருக்குது தானே. ஸோ மெட்டாமாஸ்க் சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஸ்கேம், நாங்கள் எந்த ஒரு கேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணுறதில்லை. அந்த 12 சீக்ரெட் ஃபேஸ் தான் நம்மளுடைய கேவைசி, மெயின் கேவைசி தான் முக்கியம். ஸோ என்ன பண்ணுறதில்லை, நீங்கள் ஸ்கேம்ஸில் வந்தால் நீங்கள் அதில் போய்ட்டு ஏமாந்துட வேண்டாம் அவங்களே சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க MetaMask will never contact you by email or any other method. நாங்கள் இமெயிலாலேயோ வேறு இந்த மெத்தடாலே டெலிகிராமால் டிஎம்மோ பண்ணி நாங்கள் உங்களை கண்டெக்ட் பண்ண மாட்டோம். இஃப் யூ ரிசீவ் அன் இமெயில் தட் லுக்ஸ் லைக் இட்ஸ் ஃபார் MetaMask, இட் இஸ் அ ஸ்கேம், கிளியர் ஸ்கேம். அவங்க ஸ்கேம்னு சொல்லி அவங்களே அறிவிச்சிட்டாங்க. மெட்டாமாஸ்க்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்தாலோ, டெலிகிராம் மெசேஜ் வந்தாலோ, ட்விட்டரில் மெசேஜ் வந்தாலோ, டேரெக்டாக வந்தாலோ, வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தாலோ எதையுமே நீங்கள் நம்ப வேணாம். அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் பார்க்குறத மட்டும் நம்புங்க. ஒஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ்லாம் நாங்கள் ஒஃபிஷியல் மேட்டர்ஸ் அவங்க போஸ்ட் போடுவாங்க. பட் அதெல்லாம் ஸ்கேம்ஸ். எல்லா மைனிங் ஆப்ஸும் வர கிளம்பி வந்துடுவாங்க. நான் வெள்ளனே சொன்ன மாதிரி கிளம்பி கூடவே ஸ்கேமர்ஸ் வந்துடுவாங்க. இந்த கிரிப்டோபல் அப்படி தான். உங்களோட ஃபண்ட் தொலைஞ்சிட்டுனா நீங்கள் எங்கே போயும் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போனது கை கழுவி விட வேண்டியதான். ஸோ பி கேர்ஃபுல் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ஸ் அண்ட் மைனிங் சைட்ஸ் இன் எவ்ரிதிங் இன் கிரிப்டோ கரன்சி வேர்ல்ட். ஸோ நீங்கள் பி கேர்ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி மாதிரி என்ன ரூபத்தில் எங்களுக்கு ஸ்கேம்ஸ் வரணும் தெரியாது. ஸோ நீங்கள் எது செஞ்சாலும் DYO உங்களுடைய ஓன் ரிசர்ச்சில் செஞ்சு கொள்ளுங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சர்ச் பண்ணால் இவங்க சர்ச் பண்ணாங்க யோசிக்காமல் இதெல்லாம் ஓகேவாக இருக்கா, ஏதோ டவுட்டாக இருந்தால் கிளியர் செக் பண்ணிக்கொள்ளுங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணி கிரிப்டோவில் இருங்க. ரைட், டேக்காச்சு எல்லா மைனிங் ஆப்ஸில் வீடியோஸும் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கீப் சப்போர்ட்டிங் கைஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.